ஒரு கனமான மழை பெய்யும் நாளில் மழை சற்று அடங்கி ஈரம் மட்டும் மிச்சமிருக்கும் நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூருக்கு அருகிலுள்ள ஒரு அரசு பள்ளி அமைதியாக இருக்கிறது. மாணவர்கள் வகுப்பறையில் படித்துக் கொண்டிருக்கின்றனர். திடீரென ஒரு சைரன் ஒலிக்கிறது. எல்லோரும் ஆவலுடன் வெளியே பார்க்கின்றனர். ஒரு பெரிய வாகனம் வந்து நிற்கிறது. அதிலிருந்து ஒரு இளைஞர் இறங்குகிறார். சுமார் 30 வயது இருக்கலாம். உற்சாகமான அதிகாரப்பூர்வ உடையில். அவரை பார்த்தால் மாவட்ட ஆட்சியர் என்று தெரிகிறது. ஆட்சியர் நேராக பள்ளியின் அலுவலகத்திற்கு செல்கிறார். அங்கு முதல்வர் உஸ்மான் டீச்சர் இருக்கிறார். ஆட்சியர் கூறுகிறார், டீச்சர், நான் ஹாஷிம் சாரை சந்திக்க வந்திருக்கிறேன். உஸ்மான் டீச்சர் ஆச்சரியத்துடன் கேட்கிறார், ஹாஷிம் சாரை ஏன்? ஆட்சியர் பதிலளிக்கிறார், நான் பழைய கடன் ஒன்றை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன். உஸ்மான் டீச்சர் ஆச்சரியமாக கேட்கிறார், என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் பெயர்? எப்போது கடன் வாங்கினீர்கள்? ஆட்சியர் பதிலளிக்கிறார், என் பெயர் அப்துல். நான் இந்த பள்ளியில் படிக்கும்போது ஹாஷிம் சார் என் ஆசிரியராக இருந்தார். அவர் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார். மிகவும் நல்ல மனிதர். தினமும் எங்களிடம் ஒரு கேள்வி கேட்பார். ஒரு நாள் உனக்கு 100 ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார். மற்ற மாணவர்கள் எல்லாம் ஐஸ்கிரீம், சாக்லேட், வீடியோ கேம் என்று சொன்னார்கள். ஆனால் என் முறை வந்தபோது நான் சொன்னேன், சார், என் அம்மாவுக்கு கண்ணில் பிரச்சனை. தைக்கும்போது ஊசி கையில் குத்துகிறது. அதனால் 100 ரூபாய் கிடைத்தால் அம்மாவுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுப்பேன். இதை கேட்ட ஹாஷிம் சார் என்னிடம் உன் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். நான் சொன்னேன், சார், என் அப்பா இறந்து விட்டார். அதன்பின் அம்மா மட்டுமே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். உணவு, உடை எல்லாம் அம்மா கஷ்டப்பட்டு தருகிறார். ஆனால் இப்போது அம்மாவுக்கு வயதாகிவிட்டது. கண்ணால் சரியாக பார்க்க முடியவில்லை. கிழிந்த துணியை தைக்கும்போது ஊசி கையில் குத்துகிறது. அதனால் கண்ணாடி வாங்க வேண்டும் என்று சொன்னேன். இதை கேட்ட ஹாஷிம் சார் எனக்கு 200 ரூபாய் கொடுத்தார். நான், சார், 100 ரூபாய் போதும் என்று சொன்னேன். ஆனால் சார், நீ இதை வாங்கி கோமீதியை கையில் வைத்திரு என்று சொன்னார். அதன்பின் சார் என்னை பலமுறை உதவினார். ஏழை மாணவர்களுக்கு எப்போதும் ஏதாவது நன்மை செய்து கொண்டிருப்பார். இப்போது நான் அந்த கடனை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன். உஸ்மான் டீச்சருக்கு பெரிய ஆச்சரியம். இப்படியெல்லாம் நடக்குமா என்று யோசிக்கிறார். ஆனால் ஹாஷிம் சார் இப்போது பள்ளியில் இல்லை. டீச்சர் சாரின் வீட்டு முகவரியை கொடுக்கிறார். இங்கே போய் பாருங்கள் என்று சொல்கிறார். அப்துல் அந்த முகவரிக்கு செல்கிறார். ஆனால் அங்கு வேறு யாரோ வசிக்கின்றனர். அவர்கள், ஹாஷிம் சார் இந்த வீட்டை விற்றுவிட்டு திருச்சிக்கு மாறிவிட்டார் என்று சொல்லி புதிய முகவரியை கொடுக்கின்றனர். அப்துல் திருச்சிக்கு பயணிக்கிறார். திருச்சியில் ஹாஷிம் சாரின் வீட்டை அடைகிறார். மீண்டும் ஒரு சைரன் ஒலிக்கிறது. ஆட்சியர் வந்ததை அறிந்து எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றனர். அப்துல் கதவை தட்டும்போது ஒருவர் கதவை திறக்கிறார். அது ஹாஷிம் சாரின் மகன் ஷவீக். அவர் கேட்கிறார், யாரை பார்க்க வேண்டும்? அப்துல் பதிலளிக்கிறார், நான் ஹாஷிம் சாரை பார்க்க வந்திருக்கிறேன். அவரிடம் ஒரு கடன் வாங்கியிருந்தேன். அதை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன். ஆனால் ஷவீக்கின் முகம் மாறுகிறது. ஷவீக் ஒரு நல்ல மனிதர் இல்லை. 4 மாதங்களுக்கு முன்பு அவர் தன் தந்தையை ஒரு அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டார். இப்போது அவர் தனியாக அந்த வீட்டில் வசிக்கிறார். ஷஃபீக் சொல்கிறார், அப்பா வெளியே போயிருக்கிறார். 2 நாட்கள் கழித்துதான் வருவார். பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும். ஆனால் அப்துல் ஒரு ஆட்சியர். ஷவீக்கின் முகமும் பேச்சும் பார்த்து அவர் உண்மை பேசவில்லை என்று புரிந்து கொள்கிறார். அப்துல் சொல்கிறார், இல்லை, நான் சாரிடம் நேரடியாக கொடுக்க வேண்டும். சார் எங்கே இருக்கிறார்? வேறு வழி இல்லாமல் ஷவீக் உண்மையை சொல்கிறார். நான் அப்பாவை ஒரு அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டேன். அவர் அங்கே இருக்கிறார். இதை கேட்டு அப்துல் அதிர்ச்சியடைகிறார். ஆனாலும் அவர் ஷவீக்கிடம் அனாதை இல்லத்தின் முகவரியை கேட்கிறார். ஷவீக் முகவரியை கொடுக்கிறார். அப்துல் திருச்சியில் உள்ள அந்த அனாதை இல்லத்திற்கு செல்கிறார். அங்கு சென்றதும் மீண்டும் ஒரு சைரன் ஒலிக்கிறது. ஒரு பெரிய அதிகாரி வந்ததை அறிந்து எல்லோரும் ஆவலுடன் கூடுகின்றனர். அப்துல் சொல்கிறார், ஹாஷிம் சார் இங்கே இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவரை பார்க்க வேண்டும். அவர்கள் ஹாஷிம் சாரை அழைத்து வருகின்றனர். சார் ஒரு கட்டிலில் படுத்திருக்கிறார். வயதாகி பலவீனமாக இருக்கிறார். நினைவாற்றல் குறைவும் உள்ளது. அப்துல் சாரிடம் சென்று கேட்கிறார், சார் உங்களுக்கு நலமா?
சார் பதிலளிக்கிறார், நீ யார்? எனக்கு யாரையும் நினைவில்லை. அப்போது அப்துல் சொல்கிறார், சார், நான் தான் அப்துல், உங்கள் மாணவன். பள்ளியில் படிக்கும்போது என் அம்மாவுக்கு கண்ணாடி வாங்க 200 ரூபாய் கொடுத்தீர்களே. நான் 100 ரூபாய் போதும் என்று சொன்னபோது நீ இதை வாங்கிக்கோ என்று சொன்னீர்கள். நான் தான் அந்த அப்துல். இதை கேட்டு ஹாஷிம் சாருக்கு பெரிய மகிழ்ச்சி, கண்கள் கலங்குகின்றன. சார் சொல்கிறார், என்ன மகனே விசேஷம், ஏன் வந்தாய்? அப்துல் பதிலளிக்கிறார், சார், அந்த கடனை திருப்பிக் கொடுக்க வந்தேன். சார் கண்ணீருடன் சொல்கிறார், நீ 200 ரூபாயை திருப்பிக் கொடுக்க இத்தனை வருடங்கள் கழித்து வந்திருக்கிறாய். ஆனால் என் மகன் ஷபீக், நான் அவனை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கினேன். ஆனால் அவன் என்னை இந்த அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டான். இதை கேட்டு அப்துல் ஒரு கணம் திகைக்கிறார். பின்னர் கேட்கிறார், சார், உங்கள் அறிவுரையை கேட்டுதான் நான் வாழ்ந்தேன். உங்கள் நேர்மையும் உண்மையும் என்னை ஒரு ஆட்சியராக்கியது. இப்போது நான் மக்களுக்காக பணியாற்றுகிறேன். ஹாஷிம் சார் இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைகிறார். உன் வெற்றியை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது மகனே என்று சொல்கிறார். பின்னர் அப்துல் சொல்கிறார், சார், உங்கள் இடம் இந்த அனாதை இல்லம் இல்லை. உங்களுக்கு தகுதியான இடத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்னுடன் வாருங்கள். சார் எவ்வளவு மறுத்தும் அப்துல் கேட்கவில்லை. அனாதை இல்லத்தின் மேலாளரிடம் பேசி ஹாஷிம் சாரை கூட்டிக் கொண்டு செல்கிறார். அவர்கள் அப்துலின் வீட்டிற்கு செல்கின்றனர். அது ஒரு பெரிய அரசு பங்களா. அங்கு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். அப்துல் வீட்டிற்கு வந்ததும் குழந்தைகள் ஓடி வந்து, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு என்று கத்துகின்றனர். ஹாஷிம் சார் வாகனத்திலிருந்து இறங்கும்போது எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர். அப்துலின் மனைவியும் அம்மாவும் வருகின்றனர். அப்துல் தன் அம்மாவிடம் சொல்கிறார், அம்மா, இவர்தான் ஹாஷிம் சார். உனக்கு கண்ணாடி வாங்க 100 ரூபாய் என்று சொன்னபோது 200 ரூபாய் கொடுத்தவர். அம்மா இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்கிறார். அப்துல் சாரிடம் சொல்கிறார், சார், இனி உங்கள் இடம் இந்த வீடு. இங்கு உங்களுக்கு அன்பும் மரியாதையும் கிடைக்கும். சாரின் கண்கள் மீண்டும் கலங்குகின்றன. நாட்கள் கடந்து செல்கின்றன. அப்துலின் குடும்பத்துடன் ஹாஷிம் சார் மகிழ்ச்சியாக வாழ்கிறார். ஒரு நாள் ஹாஷிம் சாரின் மகன் ஷபீக் அப்துலின் வீட்டிற்கு வருகிறான். அவனது நிலை பரிதாபமாக இருக்கிறது. உடைகள் கிழிந்திருக்கின்றன. முகம் அழுக்காக இருக்கிறது. அவன் பல குற்றங்களில் ஈடுபட்டு காவல்துறையின் துரத்தலில் இருக்கிறான். அவனது தொழில் தோல்வியடைந்து எல்லாம் இழந்துவிட்டான். ஷபீக் பாதுகாப்பு அதிகாரியிடம் சொல்கிறான், என் அப்பா இங்கே இருக்கிறார், நான் அவரை பார்க்க வேண்டும். பாதுகாப்பு அதிகாரி உள்ளே சென்று ஹாஷிம் சாரிடம் சொல்கிறார். ஆனால் சார் சொல்கிறார், எனக்கு மகன் இல்லை, அவனை போகச் சொல்லுங்கள். பாதுகாப்பு அதிகாரி ஷபீக்கிடம் இதை சொல்கிறார். ஆனாலும் ஷபீக் விடவில்லை. நான் அப்பாவை பார்த்துவிட்டுத்தான் போவேன் என்று சொல்கிறான். மீண்டும் பாதுகாப்பு அதிகாரி திரும்பி வர இறுதியாக ஹாஷிம் சார் வெளியே வருகிறார். ஷபீக்கை பார்க்கும்போது சாரின் மனது வலிக்கிறது. ஆனால் சார் சொல்கிறார், நின்னை நான் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கினேன். ஆனால் நீ என்னை அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டாய். இதைவிட பெரிய துயரத்தை யாராலும் தர முடியாது. உன் தவறுகளுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும். இங்கிருந்து போ. ஷபீக் எவ்வளவு முயன்றும் சார் மன்னிக்கவில்லை. அவன் திரும்பி செல்கிறான். பின்னர் அப்துல் வீட்டிற்கு வருகிறார். பாதுகாப்பு அதிகாரி ஷபீக் வந்த விஷயத்தை சொல்கிறார். அப்துல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார். ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்துல் ஹாஷிம் சாரை மிகவும் கவனமாக பார்த்து கொள்கிறார். அவர் குடும்பத்துடன் சார் மகிழ்ச்சியாக வாழ்கிறார். இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. நன்மை செய்தால் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அது நம்மை தேடி வரும்.